காலை வணக்கம் உறவுகளே. நேற்று வந்து நான் சண்டே அதுமா ஒரு மீல் மேக்கரில் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணேன். அந்த ரெசிபி உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த ரெசிபி ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை வந்து நல்லா ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வடைக்கறி மாதிரி நான் இப்போ செய்ய போகிறேன். வடைக்கு பதில் மீல் மேக்கர் போடுறோம். ஆனால் டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு, அன்னாச்சி மொக்கு போட்டு தேவையான வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டு எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு வந்து சாம்பார், டிஃபன்னு, ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு பச்சை மிளகாய் 1 2 போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, 2 வெங்காயம்னா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணுங்கள். மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சிம்பிள் தான். பட் வடைக்கறிக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக இது செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த மசாலாலாம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த மீல் மேக்கர் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இதை கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலா, அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மீல் மேக்கர் கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விடுங்க. மூடி போட்டு விட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1லேருந்து 2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஏன்னா எப்படியும் கொதிக்க மீல் மேக்கர் வந்து தண்ணியை இழுத்துக்கும், உங்களுக்கு கெட்டியாகிடும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வர உங்களுக்கு வடைக்கறி எப்படி சுண்டுதோ அதே மாதிரி நம்ம வடைக்கறி செஞ்சால் எப்படி இதுவாகுமோ அதே மாதிரி நல்லா சுண்டி வரும். இந்த பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, உப்பு போட்டு இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி காலைல நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நான் ஆப்பம் ரெடி பண்ணியிருக்கேன். ஆப்பத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் தேங்காய் பாலுக்கு பதில் நான் எப்பவுமே வடைக்கறி தான் செய்வேன். ஸோ இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சு ஒரு வடைக்கு பதில் மீல் மேக்கர் போட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ அந்த ரெசிபி உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா காலைல என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஆப்பம் தான் சுட போகிறேன். இதுக்கு தேங்காய் பால் தான் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் செய்வோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வந்து ஆல்டர்னேட்டிவாக வடைக்கறி செய்வேன். ஸோ வடை மாவு ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் மீல் மேக்கர் வச்சு இந்த கிரேவி ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக செம்மையாக வந்தது இந்த கிரேவி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி vlogல பார்க்கலாம். பாய் கைஸ்.